இந்த மனுஷனோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அதனால தான் அவன் இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, நீர் இந்த தேசத்துல பெருகுனீங்கன்னா நீங்க எங்களுக்கு விரோதமா வரக்கூடாது அப்படின்றது தான் இவங்களுடைய கோரிக்கையா இருக்குது. சமாதானமா இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட கோரிக்கையா இருக்கு. ஏன்னா நாங்க உங்களை ரொம்ப அதிகமா விரட்டி அடிச்சிட்டோம். அந்த கோவத்தை நீங்க நல்லா நிறைய ஆட்கள் உங்களுக்கு சேர்ந்த பிறகு எங்களை மேற்கொண்டு வரக்கூடாது அப்படின்ற சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுகிறார்கள் ஈசாக்கோடு. கர்த்தர் ஈசாக்கோடு இருந்து அவன் எதிரிகளுக்கு முன்பாக அவனை உயர்த்தியது போல இன்றைக்கு அதே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக அவர்கள் பார்க்கும் போதே நீங்கள் உயர 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 எழும்ப போகிறீர்கள். உங்களை விரட்டி அடித்த சத்துருக்கள், உங்களிடத்துல வாக்குவாதம் பண்ண சத்துருக்கள் எல்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்க போகிறார்கள். தேவன்